Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் காலிஃப்ளவர் 65 நல்ல டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 நுள்ளு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை இது போல் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 கப்பு போல் வரும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். இப்படி செய்யும்போது அதில் புழுப்பூச்சி இருந்தால் அந்த தண்ணியிலே போயிடும். காலிஃப்ளவரை நல்லா வேக வைக்க வேண்டாம். இப்போது இதை வடிகட்டி மாற்றி வைக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இது போல் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் காலிஃப்ளவரில் இருந்து மாவு பிரியாமல் நல்லா அழகாக வரும். இப்போது வடிகட்டி வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். எண்ணெய் சுட வச்சுருக்கேன். இப்போ இதில் காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒட்டாமல் இருக்குது. இதை இது போல் மாற்றி விடலாம். இப்போ இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை மாற்றிடலாம். இது போல் மீதி உள்ளதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் கறிவேப்பிலையை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெடி. மாவு பிரியாமல் காலிஃப்ளவர் சூப்பராக வந்திருக்கு. பார்க்க நல்ல கலராகவும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.